பார்த்தோம்னா எம்ஜிஆருக்கு இங்கே ஓட்டே கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைப்பேன், சரி நம்ம தலைவனையே ஃபாலோ பண்ணி போயிடலாம். ஒரு தலைவனை நம்ம முன்னோடியாக வச்சு செயல்பட வேண்டும் என்றால் என் முன்னாடி இருக்கிறது 2 தலைவர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர்கள் ஒன்று ஏபிஜே ஐயா அவர்கள், இன்னொன்று காமராஜர் அவர்கள். ஆனால் 2 பேருமே கல்யாணம் பண்ணலை. அந்த தலைவனை நான் ஃபாலோ பண்ணேன்னா நான் கல்யாணம் பண்ணாமல் ஃபாலோ பண்ணியிருக்கணும். மக்களுக்காகவே வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். மக்களுக்காக சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம். நான் இப்போ என்னால் இப்போ அந்த ஏசி போடாமல் இங்கே உங்கள் முன்னாடி பேச முடியுமா? ஆனால் காமராஜராக இருந்தால் ஒருவேளை அது செஞ்சிருப்பாரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆடம்பர சட்டெல்லாம் அவர் போட்டிருக்க மாட்டாரா இருக்கும். இந்த மாதிரி வயர்லெஸ் மைக் அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரா இருக்கும். ஏதாவது வயர்டு மைக்கு அது அந்த தலைவர்களுடைய ஒரு தனி பண்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இதை அதை ஏன் பேசலை, இதை தனிப்பட்ட வாழ்க்கையை பேச போகிறது கிடையாது. அதனால் அதை நம்பி இங்கே யாராவது வியூஸ்க்காக வந்தீங்க, நான் வியூஸ்க்காக அதெல்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எந்த விவாகரத்தை பற்றி நான் பேசினது கிடையாது. ஜெயம் ரவி அவர்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள். இல்லை பாலிவுட் ஆக்ட்ரஸ் இவங்களை பற்றி இது எதுவுமே தனிப்பட்ட வாழ்க்கையாக வேணாம் அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே இருக்கக்கூடிய பாலிசி. சரியா? அரசியல் ஏதாவது சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். நானும் இப்போ தான் லேர்ன்